ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த இடத்துல மோசே தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறான். நான் எகிப்து தேசத்துக்கு போனால் என்னை சந்தித்த கடவுளுக்கு நான் என்ன பேரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் அவனுக்கு சொல்லுகிறார், நீ போய் அந்த ஜனங்களிடத்தில் சொல்லு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களின் தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றார். ஸோ இந்த வசனத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தாரோ, அப்படி அவன் கூட பேசின அந்த உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், இன்னைக்கும் மோசேயோடு உயிரோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா, தேவன் என்றைக்குமே மாற மாட்டார். அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு, நாளைக்கும் அப்படித்தான் இருப்பார். மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போயிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு மோசேயோடு பேசின தேவன், அன்னைக்கு ஆபிரகாமோடு பேசின தேவன், இன்னைக்கு எனக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என்னோடும் அவர் பேசுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட நமக்கு முன்பதாக அவர் உயிரோடு இருந்து நமக்கு அநேக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, எந்த மனசஞ்சலத்தையும் நாம் அது நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அவர் மேலே நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும். இந்த உயிருள்ள தேவனை நாம் இன்றைக்கு இறுக பற்றி கொண்டு நாம் நடப்போமாக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, அநேக வேளைகளிலே நான் தோல்விகளினாலும் வேதனைகளினாலும் துவண்டு போய்விடுகிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய தைரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வசனத்தை பிடித்து என்னுடைய உயிருள்ள தேவனோடு கூட நான் நடக்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை நான் உறுதியாக நம்ப எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.